ராமாயணம் இது நடந்ததா, உண்மையா இல்லை கட்டுக்கதையா, யாரோ அடிச்சு விட்ட கதையை அடிச்சு விடுறாங்களா, இப்படி பல வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சில ஆதாரங்கள்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் திரட்டியிருக்கேன். இது உண்மைதானா அப்படிங்கிறதுக்கு நீங்களும் கூட ஒரு தடவை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ராமர் சேது. அது என்ன ராமர் சேது? ராமரும் அவரது படையாளர்களும் சீதையை காப்பாற்ற இந்தியாவில் தெற்கு முனையை அடைந்த போது அதற்கு பின் அவருக்கு இலங்கைக்கு செல்ல வழி தெரியவில்லை. உடனே அவரும் அவரது படையாளர்களும் மிதக்கும் பாறைகளால் ஆன பாலத்தை கட்டினார்கள். அதுவே ராம சேது அப்படிங்கிற பெயர் பெற்றது. இன்றளவும் இந்த பாலம் இருக்கிறதுக்கான சாட்சி செயற்கைக்கோள் வழியா மிதக்கும் பாலம் ஒன்று கடலுக்கு அடியில் ஒன்று இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புஷ்பக விமானம். ராவணன் சீதையை பறக்கும் விமானத்தில் சீதையை கடத்திச் சென்றார். இது உண்மையா? அந்த காலத்தில் எப்படி வான்வெளி விமானம் கண்டிப்பாக இருந்தது. ராவணன் இலங்கையில் அவரோட ராஜ்யத்தில் 6 விமானத்தளங்கள் இருந்துள்ளது அப்படின்னு கூறப்படுகிறது. இப்போ கூட அந்த இடத்தில் பல சிங்கள பெயர்களாக உள்ளன அப்படின்னு ஒரு கூற்று கூட உள்ளது. அந்த விமானத்தின் பெயர் புஷ்பக விமானம். இந்த விமானத்தில் தான் ராவணன் சீதையை அயோத்திக்கு கடத்திச் சென்றார். அனுமர் சஞ்சீவி மலையை தூக்கிச் சென்றாராம். இமயமலையில் இருக்கும் சில மூலிகைகள் இலங்கையிலும் சில இடத்தில் இருக்கிறது. அது எப்படி சஞ்சீவி மலையை தூக்கிச் சென்றாரா அனுமர்? போரில் லக்ஷ்மணனுக்கு காயம் ஏற்பட்ட போது அந்த காயத்தை குணமாக்க அனுமர் இமயமலையிலுள்ள ஒரு பகுதியான சஞ்சீவி மலையை தூக்கி அதிலுள்ள மூலிகைகளை வைத்து லக்ஷ்மணனை குணமாக்கினாராம். திரும்பவும் அனுமர் அதே இடத்தில் சஞ்சீவி மலையை வைத்தாராம். அதனால தான் இமயமலையில் உள்ள சில மூலிகைகளும் இலங்கையிலும் உள்ளது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. ராமர் 21 நாட்கள் கழித்து அயோத்தியா சென்றார். அது உண்மையா? 21 நாட்கள். ஆம், உண்மை. இலங்கையிலிருந்து அயோத்தியாவிற்கு நடந்து செல்ல 21 நாட்கள் ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 தந்தங்களுடைய யானை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் 4 தந்தங்களுடைய யானை இலங்கையில் ராவணனை பாதுகாக்க இருந்ததாக ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமாம், உண்மைதான். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி 4 தந்தங்களுடைய யானைகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. டைனோசர்ஸை இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி யானைகள் இல்லாமல் இருக்க முடியும்? இதற்கு மேல் என்ன சாட்சி வேண்டும் ராமாயணத்திற்கு? இதுவே போதாதா? உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக வீடியோ வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.